ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாஸ்ட் பேப்பர் கேள்வி எந்த இயற்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில்லையும் போர்டுலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். வாங்க கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த பெருமானத்தை கொடுத்துட்டு இந்த தரவை கொடுத்துட்டு இதுக்கான பெருமானம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல இது சுட்டி வடிவில் இருக்குது. இதை நம்ம என்ன செய்யணும், மடக்கை வடிவுக்கு மாற்றி எழுதணும். எப்படி மாற்றி எழுதுறது அப்படின்னா, எல்ஓஜி இங்கே 10 அடியாக இருக்குமா இருந்தால் இங்கேயும் 10 தான் அடியாக இருக்கும். இங்கே விடையாக இருக்குது, ஆன்சராக இருக்குது, வினா எழுதப்படும் 3 4 சமன். இங்கே சுட்டி வடிவில் இருக்குது, இங்கே ஆன்சராக இருக்கும் 0.6 3 7 5. இதை நம்ம இன்னும் சுருக்கி எழுதுனா log 10 அப்படிங்கிறத எழுதின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். அப்போ 4.34 சமன் 0.6 3 7 5. இப்போ இது அவங்க கொடுத்துருக்க தரவு, இதுதான் கேள்வி. கேள்விக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்கே என்ன ஒரு தான தள்ளிதசம் இருக்குது, இங்கே 2 தான தள்ளிதசம் இருக்குது. அப்போ இதை நம்ம விஞ்ஞான முறையில் எழுதுவோம். அதை விஞ்ஞான முறையில் எழுதும் பொழுது 43.4 அப்படின்றத எல்ஜி 4.34 தர 10⁻⁴ அடுக்குன்னு சொல்லி எழுதலாம். அப்படி எழுதினதை இப்போ நான் விரிச்சு எழுத போகிறேன் விஞ்ஞான முறையில். அப்போ இங்கே பெருக்கலாக இருக்கிறது என்ன செய்யும், கூட்டலாம் மாறும். அப்போ எல்ஜி 4.34 சக எல்ஜி 10⁻⁴ அடுக்குன்னு சொல்லி வரப்போகுது. இப்போ இதுக்கான பெருமானம் என்னன்னு சொல்லிட்டு நான் முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். என்னது, 0.637 இங்கே சக அடையாளம் இருக்கு. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 10 அடியாக இருக்கு. 10 அடியாக இருக்கட்டு 10⁻⁴ அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இது பெருமானம் 1 இருக்கும். ஸோ அப்போ இங்கே 1 இது ரெண்டையும் கூட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க 1.6375 அப்படின்ற ஆன்சர் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். இதுதான் இதோட பெருமானமாக இருக்கும். இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வழங்கப்படும். ஓகே கைஸ், அடுத்த கேள்வியில் சந்திப்போம். பாய்.